வணக்கம் மக்களே! சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஸ்டாலினை சந்தித்த பிரேமலதா, திமுக கூட்டணியை விரும்புகிறதா தேமுதிக? இதில் திமுக கணக்கு என்ன? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக, நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கடந்த ஜூலை 31 அன்று முதல்வர் ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து பேசினார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் அவரை சந்தித்தோம். கேப்டன் விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது முதல்வர் நேரில் வந்து நலம் விசாரித்தார். அதுபோலவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சந்திப்பு நிகழ்ந்தது என்றார். மேலும் தேமுதிகவை வலுப்படுத்தும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். இப்பொழுது கூட்டணி பேச்சுக்கே இடமில்லை. இன்னும் 7 அல்லது 8 மாதங்கள் உள்ளன. இதுவரை மக்கள் சந்திப்பு, தொண்டர்கள் சந்திப்பும் மட்டுமே நடைபெறும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பிரேமலதா வெளிப்படையாக மறுத்தாலும் இந்த சந்திப்பில் கூட்டணி பேச்சுவார்த்தையாகவும் தான் நடந்தது என்கிறார்கள் திமுகவின் சீனியர்கள் சிலர். அவர்கள் அளித்த தகவலின்படி முதலில் முதல்வர் ஸ்டாலினின் உடல்நிலை குறித்தும் முத்துவின் மறைவுக்கு ஆறுதல் கூறிய பிரேமலதா பின்னர் அரசியல் பேச்சுக்கு திரும்பினார். அதிமுக ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லி ஏமாற்றிவிட்டது. இனி அந்த கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை. எங்கள் தொண்டர்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் செல்ல விரும்புகிறார்கள். எங்களுக்கும் ராஜ்யசபா சீட்டுக்கள் மற்றும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்றும் இரட்டை இலக்கில் ஒரு எண்ணிக்கையும் பிரேமலதா தரப்பில் தங்களின் விருப்பமாக தெரிகிறது. மேலும் இதற்கு முதல்வர் தரப்பு தாங்கள் ஒற்றை இலக்கில் சட்டமன்ற தொகுதிகளை தருகிறோம். அத்துடன் ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் உறுதியாக வழங்கப்படும். தேமுதிக போட்டியிடும் இடங்களில் கண்டிப்பாக வெற்றிக்காக உழைப்போம் என்றும் கூறியிருக்கிறார். இதனை கேட்ட பிரேமலதா யோசித்து சொல்கிறேன் என்றும் கூறிவிட்டு சென்றதாக அந்த வட்டாரம் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் நிலையில் தேமுதிகவை ஏன் கூட்டணிக்குள் கொண்டு வர திமுக விரும்புவதாக காரணம் குறித்து பேசிய விவரப்புள்ளிகள், திமுக மதிமுக உறவு சரியாக இல்லை. இதற்கு மதிமுக நிர்வாகிகளின் முதல்வர் மீதான விமர்சனங்களுக்கும் துரை வைகோவின் பாஜகவுடனான நெருக்கமும் திமுகவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வர திமுக விரும்புகிறது. மேலும் கடந்த தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணியை எதிர்கொண்டு தேமுதிக கடும் சவாலை உருவாக்கியது. அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வாக்குகள் அதிகரிக்கும் என திமுக கணக்கு போடுகிறது. இன்னொரு பக்கம் விஜயின் அரசியல் வருகை வாக்குகளை பிரிக்கலாம். இதனால் வாக்குகளை ஒருங்கிணைக்கக்கூடிய தேவை திமுகவுக்கு இருக்கிறது. மேலும் பிரேமலதா நன்கு பேசக்கூடியவர். அவரை பிரச்சாரத்தில் பயன்படுத்தும் களத்தில் கை கொடுக்கும் என்றும் திமுக கருதுகிறது. இதேபோல் பிரேமலதா திமுக பக்கம் வர விரும்புவதற்காக பின்னணி குறித்தும் அரசியல் நோக்கர்கள். தொடர் தோல்விகள். விஜயகாந்தின் மறைவால் தேமுதிக பெரும் பின்னடைவை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில் டெபாசிட் இழந்தது. விருதுநகரில் விஜயபிரபாகரன் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து ராஜ்யசபா சீட் மற்றும் சகோதரர் சுதீஷை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப நினைத்தபோது ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லவில்லை என அதிமுக தரப்பு கூறியது. இது பிரேமலதாவை அதிருப்திக்கு உள்ளாக்கியது. அதிமுகவின் இந்த நிலைப்பாட்டால் கோபமடைந்த பிரேமலதா கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அப்பொழுது பெரும்பாலான தேமுதிக நிர்வாகிகள் சில திமுக கூட்டணிக்கு செல்லலாம் என வலியுறுத்தினர். எனவேதான் பிரேமலதா திமுக பக்கம் செல்ல முடிவு செய்துள்ளார். இரு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அதனை
திமுக மூத்த அமைச்சர் ஒருவர் மேற்கொண்டு வந்தார். ஆனால் பிரேமலதா கூடுதல் இடங்கள் கேட்டதால் பேச்சுவார்த்தை தேக்கம் அடைந்தது. அதிமுகவின் ராஜ்யசபா சீட் மறுப்பு காரணமாக பிரேமலதா தனது நிலைப்பாட்டை தளர்த்தி முதல்வரை சந்திக்கிறார். ஏனெனில் அரசியல் எதுவும் வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த சந்திப்பு வெறும் தொடக்கம்தான். பேச்சுவார்த்தை எந்த திசையை நோக்கி நகர்கின்றன என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றார். பிரேமலதா அவர்களின் சாய்ஸில் விஜயும் இருக்கிறார். ஏனெனில் தனது கட்சி சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை கட்டாயமாக சட்டசபை செல்ல வேண்டும் என்ற நெருக்கடியிலும் இருக்கிறார். அதனால்தான் முன்னால் இருக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் ஆராய்ந்து வழக்கம்போல் தேர்தல் நெருக்கத்தில் தான் முடிவெடுப்பார் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.